வெல்கம் டு தமிழ் துருப்பு. இது உண்மை தகவல். நான் உங்கள் தோழன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஓட்டர் ஐடி எலக்ஷன் வரப்போது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஓட்டர் ஐடின்னு போட்டுக்கங்க. ஓட்டர் ஐடி போட்டீங்கன்னா, இதுதாங்க அபிஷியல் கவர்ன்மெண்ட் வெப்சைட். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃபில் ஃபார்ம் இஃப் யூ ஆர் 18 ஆர் அபோவ் அப்படின்னா, 18 வயசுக்கு மேல இருக்கவங்க, இல்ல 18 வயசு ஆகப் போறவங்க, இன்னும் 2, 3 மாசம், 3, 4 மாசத்துல 18 ஆகப் போறவங்க, இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கு பாருங்க ஃபார்ம் ஃபில் ஃபார்ம்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்றீங்க. இப்ப நம்மளுக்கு ஓட்டர் ஐடியே இருக்காது. அதனால என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பர ரெஜிஸ்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, இங்க உங்களோட மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க மொபைல் நம்பர் குடுத்தோனே, இங்க கேப்ச்சா கோட் கேட்கும். அந்த கேப்ச்சா கோட நீங்க அங்க என்ன இருக்கோ, அத அப்படியே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணோனே, ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குங்க. அது நீங்க குடுத்தீங்கன்னா, உடனே ஓடிபி வராது. நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அதாவது உங்களோட பெயர், ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நேம், உங்க இனிஷியல் தான் லாஸ்ட் நேம். அத நீங்க அப்படியே குடுத்துட்டு, ரிக்வெஸ்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். ஒன்ஸ் ஓடிபி வந்து என்டர் பண்ண உடனே, சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் நீங்க இத ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனேவே, நீங்க லாகின் பண்ணலாம். இப்ப நான் இங்க பாருங்க லாகின் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாகின் ஆப்ஷன் குடுக்குறேன். இங்க லாகின் ஆப்ஷன் குடுத்தோனே, நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்மளோட நேம் என்டர் பண்ணிட்டோம். அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இங்க குடுக்கணும். இங்க நம்மளோட இமெயில் ஐடி, எபிக் நம்பர் இமெயில் ஐடி குடுக்கலாம். எபிக் நம்பர் நம்மளுக்கு இல்ல. நம்ம ஓட்டர் ஐடி வாங்குனா தான் எபிக் நம்பரே வரும். சரிங்களா? அதனால இப்ப அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நான் குடுக்குறேன். ஒன்ஸ் நான் ரெஜிஸ்டர்ட் நம்பர் குடுத்த உடனே, இங்க கேப்ச்சா கோட் கேட்கும். நான் கேப்ச்சா கோட் என்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் கேப்ச்சா கோட் என்டர் பண்ண வெரிஃபை அண்ட் லாகின். அந்த நீங்க குடுத்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்குங்க. அந்த ஓடிபிய நீங்க என்டர் பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓடிபி என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஓடிபிய வெரிஃபை பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் லாகின் அப்படி குடுத்துருங்க. இங்க பேக் ஸ்பேஸ் குடுங்க. திருப்பி இந்த பேக் லாகின் குடுத்துட்டோம். நம்ம லாகின் ஆயிடுச்சு. இங்க பேக் குடுத்தீங்கன்னா, இப்ப பாருங்க நம்மளோட லாகின் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், அங்க லாகின் குடுத்தோனே ஒரு பிளாங்க் ஷீட் வரும். பிளாங்க் ஷீட் வந்தோனே, இந்த பேக் ஆரோ குடுத்தீங்கன்னா, திருப்பி பழைய பேஜ்ஜுக்கே வரும். நீங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இங்க உங்களோட பெயர் இருக்காது. இப்ப உங்களோட பெயர் ப்ரொஃபைல் வந்துரும். இப்ப நீங்க போயிட்டு ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷீட் ஓப்பன் ஆகுங்க. ஒன்ஸ் இந்த ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே, வி ஆர் ரெடி ஃபார் தி ப்ராசஸ். நம்ம ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிட்டோம். இப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கப் போறாங்க அப்படின்னு பாருங்க. மொத்தம் இந்த 12 டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? 12ல எல்லாமே ஈஸி தாங்க. ஓகேங்களா? எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே நம்மளோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கையில இருக்க டீட்டெயில்ஸ் தான். அதனால எதுவுமே வந்து பெருசாவோ, புதுசாவோ குடுக்கப் போறதில்ல. ஒன்ஸ் இங்க வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் உங்களோட ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில், 2 உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ், 3 ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ், 4 கன்டென்ட் டீட்டெயில்ஸ், 5 ஆதார் டீட்டெயில்ஸ், 6 நம்ம என்ன ஜெண்டர், 7 நம்ம டேட் ஆஃப் பர்த், 8 வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில், அடுத்தது 9 வந்து டிசேபிள் டீட்டெயில்ஸ். ஒருவேளை நம்ப ஹேண்டிகேப் அந்த மாரி எதனா இருந்தோம்னா, அந்த டீட்டெயில்ஸ். 10த் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ். டிக்ளரேஷன் இஸ் நத் அது வந்து ஒண்ணும் பெருசா இல்லங்க. ஒரு டிக் மார்க் குடுக்கணும் அவ்வளோதாங்க. அப்புறமேட்டு கேப்ச்சா, லாஸ்ட்டா கேப்ச்சா. இத முடிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா வந்துரும். இப்ப உங்களுக்கு இங்க ஆப்ஷன் பாருங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ் குடுத்துக்கலாங்க. இல்ல நான் தமிழ் தான் கம்ஃபர்டபுள் அப்டின்னா, தமிழ்ல குடுத்துங்க. இல்ல இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ, அந்த லாங்குவேஜ் இந்த ஓரத்துல இருக்க அந்த கீ மூலியமா மாத்திக்கங்க. ஓகேங்களா? இப்ப ஃபார்ம் 6 இப்ப நீங்க அப்ளை பண்ண போற நபரோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. நீங்க அத தான் குடுக்கணும். நீங்க எந்த ஸ்டேட் அத ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் குடுத்துங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா? சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர் ஏதோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சா நம்பர் இல்லன்னா எந்த அந்த இதுவுல நீங்க எந்த ஏரியா. இப்ப நம்ம வந்து திருவிக நகரா, கொளத்தூரா, வில்லிவாக்கமா எதுவோ அந்த அந்த இதுவ குடுத்துருங்க. இப்ப நம்பர் நீங்க வந்து உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சா நம்பர் குடுங்க. இது வந்துரும். இல்லன்னா ஏரியா தெரிஞ்சா ஏரியா குடுங்க. ஓகேங்களா? இது இல்லன்னா இது. ஓகேங்களா? நம்ம டைரக்ட்டா இந்த டீட்டெயில்ஸ் குடுத்துட்டோம். இது நம்மளுக்கு கிளியரா இருக்கு. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் குடுங்க. ஓகேங்களா? அது முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்க்கு வந்துரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஃபர்ஸ்ட் நேம். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்னது? லாஸ்ட் நேம் என்னது? இப்படி தாங்க போணும் இது. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மகேஷ். நீங்க அத குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்துரும். நீங்க வந்து
எப்படி மாத்தணுமோ அதுக்கேத்த மாரி மாத்திக்கங்க. நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம். உங்களோட இனிஷியல்ங்க. உங்க இனிஷியல் குடுத்த உடனே, உங்களுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது வரும். ஆக்சுவலா வந்து இங்க எனக்கு வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது அது அதுக்கேத்த மாரி நீங்க குடுத்துங்க. ஓகேங்களா? இப்ப குடுத்துட்டீங்கன்னா இப்ப இங்க கேட்கும் உங்களுக்கு என்ன எந்த மாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையே நீங்க குடுத்துங்க. இதுக்கு அடுத்து உங்களோட ஃபோட்டோ. உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க குடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. உங்களோட ஃபோட்டோ வந்து 2 எம்பி தாங்க இருக்கணும். அதனால சூஸ் ஃப்ரம் ஃபைல்ன்னு சொல்லி குடுத்துட்டு, இதுல இருந்து உங்களோட ஃபோட்டோவ எடுத்துக்கங்க நீங்க. ஒன்ஸ் நீங்க கரெக்ட்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துரும். குடுத்த உடனே ஓகே குடுத்துக்கங்க. ஓகே குடுத்துட்டு நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா அடுத்தது போயிடுங்க. அடுத்தது நேம், சர்நேம், டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ். இப்ப உங்களோட ஒரு ஆளோட நேம் குடுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் என்னது? உங்களோட ஃபாதர் நேம். அந்த ஃபாதர் நேம் குடுத்துருங்க. ஃபாதர் நேம் குடுத்த உடனே, இங்க உங்களுக்கு அது டிடெக்ட் ஆயிடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட். ஒண்ணு ஃபாதர் இல்லன்னா மதர் எதனா ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணா போதும். நீங்க லேடீஸா இருந்தா ஹஸ்பண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒய்ஃபோட நேம் அப்படின்ற மாரி. அப்பா, அம்மா 2 பேரும் இல்லன்னா ஒய்ஃபோட நேம் என்ன வேணா குடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்த உடனே மொபைல் நம்பர். செல்ஃபா ரிலேட்டிவ் மென்ஷன் அபோவ். நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர் குடுக்க போறீங்களா? இல்ல மேல உங்க ரிலேட்டிவ் நம்பர் குடுத்தீங்களா? அத குடுக்க போறீங்களா? நீங்க உங்களோட மொபைல் நம்பர் குடுக்குறது பெஸ்ட்டுங்க. ஒன்ஸ் குடுத்து முடிச்சோனே இமெயில் ஐடி வேணும்னா குடுத்துக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். நம்ம வந்து இமெயில் ஐடி குடுக்க போறதில்ல. அதனால நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். அடுத்தது ஆதார் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஆதார் நம்பர் வந்து வேலிடான ஆதார் நம்பர் குடுக்கணும். ஓகேங்களா? இங்க நீங்க உங்களோட ஆதார் நம்பர் குடுத்தீங்கன்னா, அதுவே கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. அது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு. ஒரு வேள தப்பா குடுத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு காட்டிடும். ஒரு வேள உங்க கையில ஆதார் கார்டு இல்லன்னா, ஐ அம் நாட் ஹேவிங் ஆதார் கார்ட்ன்னு மேல குடுத்துடணும். இப்ப அதுக்கு அடுத்தது 6த் ஒன். ஜெண்டர். நீங்க எந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி குடுத்துடணும். அதுக்கு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்ங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் குடுத்துருக்கோம்? ஒரே ஒரு ஃபோட்டோ குடுத்துருக்கோம். இப்ப செகண்ட் டாக்குமெண்ட். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப். ஏன்னா, உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது இதுதான். டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாரி டாக்குமெண்ட் எது வேணா குடுக்கலாம். இப்ப நான் வந்து குடுத்துக்கிறேன். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் இதுல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பர்த் சர்டிபிகேட் இருந்தா ஓகே. ஆதார் கார்ட், பான் கார்ட், டிரைவிங் லைசென்ஸ். இதுல எது இருந்தாலுமே ஓகே. இல்லன்னா கிளாஸ் 10த் ஆர் 12த் போர்ட் எக்ஸாம் ரிசல்ட் சர்டிபிகேட். அதுல எதுனா இருந்தா ஓகே. இப்ப நம்மளோட ஆதார் கார்ட் குடுத்துக்கலாம். இல்லன்னா பர்த் சர்டிபிகேட் எது வேணுமோ குடுத்துக்கலாங்க. எது இருக்கோ. இப்ப நான் ஆதார் கார்ட் சூஸ் பண்ணி அத குடுத்துக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு. ஒன்ஸ் சூஸ் பண்ண உடனே கரெக்ட்டா மேட்ச் ஆயிடும். திருப்பி நெக்ஸ்ட் குடுங்க. உங்களோட அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். கரெக்ட்டான அட்ரஸ கரெக்ட்டா குடுங்க. உடனே உங்களோட பின் கோட் கேட்கும். பின் கோட் இங்க என்டர் பண்றேங்க. அப்புறமேட்டு என்ன தாலுகாவோ அந்த தாசில் அந்த இது குடுத்துருங்க. சென்னைனா சென்னை, அம்பத்தூர்னா அம்பத்தூர், டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அதுவே காப்பி ஆயிக்கும். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் குடுத்தோனே, திருப்பி டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்கும். இப்போ ப்ரூஃப் இருக்கா? ரெசிடென்ஷியல் ப்ரூஃப். நீங்க தங்குறதோட இடத்தோட ப்ரூஃப். என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. திருப்பி வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக்கல் பில்லு, கேஸ் பில்லு இது எது இருந்தாலும் ஓகே. அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு. இல்லன்னா பாஸ்புக். இல்லன்னா இந்தியன் பாஸ்போர்ட் எதனா டீட்டெயில்ஸ். உங்களோட இடத்தோட ரெக்கார்டு. எனக்கு தெரிஞ்சு இதுல பெஸ்ட் வந்து ஆதார் கார்டு, இல்லன்னா இந்த பாஸ்புக். அட்லீஸ்ட் 1 இயர் பிஃபோர். எனக்கு இதுல ரொம்ப பெஸ்ட் வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு குடுத்தீங்கன்னா கம்பல்சரி வித்தின் தி டேஸ் ஃபில் பண்ணிக்கும். குடுத்த உடனே நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா டிசேபிள் சர்டிபிகேட். உங்களுக்கு என்ன டிசேபிள்? லோகோமோஷனா? இல்ல விஷுவல் டிசேபிளா? இல்லன்னா வந்து டெஃப்பா? இல்லன்னா இது 3மேவா? இல்ல இது இது இல்லாம வேற எதனா இருக்கா? ஓகேங்களா? உங்களுக்கு இது இல்லாம வேற எதனா இருந்ததுன்னா, இந்த அதர்ஸ்ன்ற ஆப்ஷன குடுத்துட்டு அத இங்க டைப் பண்ருங்க. அந்த பெர்சன்டேஜ் டிசேபிள் பெர்சன்டேஜ் அதுல இருக்கவங்களுக்கு தெரியும். 50, 40, 30 நெறைய இருக்கு. மென்டல் இல்னஸ்னா அவங்களுக்கு கிரைட்டீரியா கிடையாது. அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஒரு வேள சர்டிபிகேட் இருந்ததுன்னா, எஸ்ன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க. ஒரு வேள இல்லன்னா, நோன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஒரு வேள உங்களுக்கு இது இல்லவே இல்லன்னா, டைரக்ட்டா எதுவுமே இல்லல்ல. அப்ப நம்ம எதுவும் குடுக்க தேவையில்ல. எல்லாத்தையும் அன்மார்க் பண்ணிட்டு, அப்படியே நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு அடுத்து குடுத்தோனே, ஃபேமிலி மெம்பர்ஸ். நேம் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுக்கு வேற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா இருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே ஃபாதர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப மதர் ஆட் பண்ணோம்னா, நம்ப இங்க அவங்களோட நேமு, அவங்க யாரு? மதர். ஓகேங்களா? அவங்களோட வோட்டர் ஐடி இருந்தா வோட்டர் ஐடி. இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? இதுவும் ஆப்ஷனல் தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெர்சன் ஆட் பண்ணியாச்சு. அது வரையும் போதும். நெக்ஸ்ட் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன். இதுதான் ஃபைனல்ங்க. இது நீங்க எந்த வில்லேஜ் இல்லன்னா டவுன் அப்படின்னு குடுத்துட்டு, எந்த ஸ்டேட் திருப்பி. அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் அகைன். ஓகேங்களா? இப்ப டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, கொளத்தூர், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை.
ஓகேங்களா? ஐ அம் ஆர்டர் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் மென்ஷன் இன் தி அபோவ் செக்ஷன் ஃப்ரம் சின்ஸ் ஓகேங்களா? இந்த அட்ரஸ்ல எவ்வளோ வருஷமா எவ்வளோ நாளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 5 வருஷமா ஒரு 5 வருஷம்னா 5 வருஷம் அதுக்கேத்த மாரி நீங்க குடுங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து நான் இருக்கேன் இந்த இந்த இடத்துல. அந்த குடுத்திருக்க அட்ரஸ்ல எவ்வளோ நாளா இருக்கீங்க? 6 மாசம்னா 6 மாசம் டேட் குடுங்க. எவ்வளோ வருஷம் இருக்கீங்களோ அந்த டேட் குடுங்க. இப்ப இவ்வளோ வருஷமா இருக்கேன்னா, இவ்வளோ வருஷம் டேட் குடுங்க. இல்ல நான் ஒரு 3 வருஷமா தான் 2 வருஷமா தான் இருக்கேன்னா, என்ன மந்த்தோ எந்த டேட்டோ அத குடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பிளேஸ். இப்ப எங்க இருக்கீங்க கரண்ட்டா? ஓகேங்களா? சென்னை. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தோனே உங்களோட கேப்ச்சா கோட். கேப்ச்சா கோட் அங்க என்ன இருக்கோ, அந்த கேப்ச்சா கோட் குடுத்துட்டு ஒன்ஸ் செண்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எல்லாமே வெரிஃபை பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க. ஓடிபி வந்த உடனே பிரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஓப்பன் ஆயிடும். அன்மார்க் ஆயிடும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். இப்ப பாருங்க, நம்ம இந்த 11மே பண்ணியிருக்கோம். இந்த எல்லாத்துக்கும் டிக் அடிச்சிருக்குங்களா? ஃபுல்லா டிக் அடிச்சிருக்குங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா டிக் அடிச்சிருக்கா பார்த்துட்டு, திருப்பி மொத்தமா வெரிஃபை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு, இந்த டிக்லாம் குடுத்தோனே இங்க பிரிவ்யூ அண்ட் சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தனியா வந்துரும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். ஒன்ஸ் இதெல்லாம் சப்மிட் ஆகி முடிச்ச உடனே எப்படி வரும்ன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆ ஒன்ஸ் பிரிவ்யூ அண்ட் சப்மிட் குடுத்தோனே உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப ட்ராக் மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு உங்களுக்கு வித்தின் 15 டேஸ் 15 நாள்ல உங்களுக்கு வந்துருங்க. வந்த உடனே ட்ராக் மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். பாருங்க, எப்பவுமே ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோனே, எப்பவுமே ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் இது குடுத்த உடனே சப்மிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கூட உங்க ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே கிளியரா காட்டிடும். அத நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளோ எவ்வளோ டேஸ்ல வந்துரும் அப்படின்னு நீங்க பார்த்துரலாம். கம்பல்சரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, வித்தின் 50 டேஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வரும். அது இல்லாம இதுதான் ரைட் டைம் டூ அப்ளை ஃபார் யூர் ஓட்டர் ஐடிங்க. மறக்காம அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி உங்களுக்கு 15 நாள்ல ஓட்டர் ஐடி வந்துரும். தோழர்களே, மீண்டும் ஒரு சிறந்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரேன்.